love you. I love you. அருண், எத்தனை நாள் கழிச்சு பிள்ளைங்க நம்மளை பார்க்குறாங்க? 15 days. ஸோ ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸ்கூல்லேருந்து இப்போ வந்துடுவாங்க. பார்த்துட்டு எக்ஸைட் ஆவாங்களா? வந்துட்டிங்களா? எப்போ வர சொன்னால் எப்போ வரீங்க அப்படின்னு உள்ளே போயிடுவாங்க. பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு. 15 நாள் அவங்க எப்படி ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்களோ இந்த 15 நிமிஷம் நாங்கள் அப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா 2:45 வந்திருக்கணும். மணி 3:05 ஆகுது, இன்னும் வரல. ஸோ ஈகர்லி வெயிட்டிங். 3:10 3:25 ஆயிடுச்சு. காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போடுதடா. ஸோ பசங்களுக்காக வந்துட்டு சாப்பிடாம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். 11 மணிக்கு வந்து ஃப்ளைட் லேண்ட் ஆச்சு. ஸோ நம்ம வீட்டுக்கு போகும்போது தெரியும் ஆனால் ஸ்கூலுக்கு போயிருப்பாங்கன்னு. சரி, அந்த 11லேருந்து அந்த 3 மணி 6 வரைக்கும் அந்த ஒரு சரி ஓகே எப்போ வருவாங்க. ஆனால் ரொம்ப அருண் நம்ம எக்ஸ்பிரஷன் வச்சுக்கூடாது. ஒன்றும் இல்லை. இப்போ எனக்கு எப்படி தெரியுமா இருக்குது, இந்த மைனா படத்தில் வரும்ல, பிரியாவுக்கு ஃபோன் போட்டு எப்போ வருவீங்க அப்படின்னு கத்துரு போல இருக்குது. நம்ம கத்துறது வெளில கேட்டுரும். எனக்கு தெரிஞ்சு நம்ம பிள்ளைங்க எப்போ வந்தீங்க அப்படிங்கிறது கேட்கறத தாண்டி என்ன வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, அப்படி கேட்டாலும் பரவாயில்ல, ஏன் வந்தீங்க அப்படின்னு கேட்டாலும். ஸோ முக்கியமாக இந்த கதவை பார்த்துட்டே வெயிட் பண்ணுறதுக்கு ஒரு காரணம் இருக்குது, சும்மாலாம் கிடையாது. இந்த வாய்ஸ் நோட்டை கேளுங்க. கொஞ்ச நாள் கழிச்சு வந்துருக்கீங்க. ஃப்ரைடேக்கு அப்புறம் மண்டே வரானு வெட்னஸ்டே வந்துருக்கீங்க. ஏன்டா லேட்டா வந்தா? வந்துட்டோம்ல. சரி, இந்த 15 நாள் நல்ல பிள்ளையா இருந்தீங்களா நீங்க? பொய் அம்மாட்ட திட்டுவாங்களையா? கொஞ்சம் திட்டுவாங்கனோ. கொஞ்சம் திட்டுவாங்க. திட்டே வாங்குறேன். யார் அப்பாவை ரொம்ப மிஸ் பண்ணது? நான். யாரு? நான் உங்க ரெண்டு பேரையும் மிஸ் பண்ணேன். நானும் உங்க ரெண்டு பேரையும் ரொம்ப மிஸ் பண்ணேன். நான் மைதாவை விட உங்க ரெண்டு பேரையும் ரொம்ப மிஸ் பண்ணேன். நானும் எல்லா சாப்பாடை விட மிஸ் பண்ணேன். கரெக்ட்டா நம்ம சாப்பாடு ஐட்டம் ஆக்கிட்டாயடா. நான் எது தெரியுமா மிஸ் பண்ணேன்? இந்த சாம்பார் ரசத்தை.